இன்றைய நற்செய்தி, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2. உலகத்திற்கு ஒளியாக வந்த மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகள். இருளில் நடக்கிற ஜனங்கள் யார்? வாழ்க்கையில் சுமைகளோடு, கண்ணீரோடு, பயத்தோடு, கேள்விகளோடு நடக்கிற சாதாரண மனிதர்கள் தான். அவர்களுக்காகவே ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார். இருள் என்பது வெறும் வெளிச்சமின்மை மட்டுமல்ல, அது மனதில் உள்ள கவலை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, பாவத்தின் பாரம், நோயின் வேதனை, வருமான குறைவு, எதிர்கால பயம், இவை அனைத்தையும் குறிக்கிறது. சிலர் வெளிப்புறமாக சிரித்த முகத்தோடு நடப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ ஏதோ இருள் இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத வேதனையோடு இருப்பார்கள். தேவன் உங்கள் இருளை காண்கிறார். உங்கள் இருளை நீக்கவே உலகத்தின் பாவங்களை போக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக மாட்டு தொழுவத்திலே பாலகனாக அவதரித்தார். இருளில் நடந்த ஜனங்களோ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது தேடி கண்டுபிடித்த வெளிச்சம் அல்ல, நம்மை தேடி வந்த வெளிச்சம். மனிதன் இருளில் இருக்கும் போது வெளிச்சத்தை தேடும் பலனில்லாமல் இருக்கலாம். ஆனால் விடிவெளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருளை போக்க வந்த ஜீவ ஒளி உங்களுக்குள்ளும் வருவார். உங்கள் வாழ்வும் பிரகாசிக்கும். May God bless you. Amen. Amen.